ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் vlog இப்போ பெங்களூர்லேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சுண்டல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுண்டலை வேக போட்டு அதை தாளிக்கிறக்கோசரம் அதுக்கு வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் டீ பார்த்துக்கிட்டு என்னென்னலாம் கதை சொல்லிகிட்ருக்கான் பாருங்களேன். ரிமோட்டை கீழே வச்சு டிவி பார்க்கலாம். கொஞ்சம் டிவி ஃபேன் ஹெல்தி ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா? சுண்டல் தாளிக்கிறதுக்காக வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணங்க வச்சுக்கணும். வெங்காயம், மிளகா நல்லா வணங்கினதும் அது கூட சுண்டலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருலாம். யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சமைக்கவே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு அடுப்பை. நான் அப்படி அடுப்பு தொடச்சி நிறையா சுண்டல் கொஞ்சம் வணங்கணும். அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதில் கொஞ்சம் தேங்காயை கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குனா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது கூட கொஞ்சம் காஃபியும் போட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி சுண்டலும் காஃபியும் தான் இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த உடனே நைட்டு சாப்பாட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சுண்டல் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் கடலையை விட தேங்காய் நிறையா போட்டு அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் தேங்காய் சட்னிக்கு வெறும் தேங்காய், கடலை, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தாங்க போட்டு அரைச்சேன். சட்னி அரைச்சதும் அப்படியே தோசையும் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அவனை தோசை ஊற்றி சாப்பிட வச்சு தூங்க வச்சிடணும். இல்லைன்னா காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கவே மாட்டான். வீட்டில் பாருங்க, நீட்டை பார்த்துக்கிட்டு எவ்வளோ கேள்வி கேட்குறாரு. வர அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது. சாப்பாடு தோசையும் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மதியம் வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்தது. இவ்வளோ தான் என்னோடய சாம்பார் நைட் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.